காலத்தை விழச் செய்தவள் அங்காளி. அதனால் அந்த இடத்திற்கு மயான சூரை அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. இன்னைக்கும் இந்த சிவராத்திரி காலத்துல அம்பிகைக்கு மிக சிறப்பாக மயான கொள்ளை அப்படிங்கிறது நடக்கும். அப்ப அம்பாள் அதே ஆங்காரி ரூபத்தை கொண்டு தலை விரித்த கோலத்தோடு அப்படியே உக்கிரமான ரூபிணியாகத்தான் உலா வருவாள். அப்படி அம்பாள் உலா வருகின்ற போது தாங்கள் என்னென்ன பிரார்த்தனை பண்ணி இருக்கிறாங்களோ, இப்ப பிரம்மகத்தி தோஷம் போல எவ்வளவோ தோஷம், எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ துன்பங்களோடு இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பல பொருட்களை சூறையாக இறைத்து வழிபடக்கூடிய வழிபாடு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். அவள் கோபமான ரூபம்தான், ஆனாலும் அந்த ரூபம் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மயான சூறைக்கு வரக்கூடிய அந்த அங்காள பரமேஸ்வரியை பார்த்தாலே நம்மை பற்றி இருக்கக்கூடிய வினைகள் பாவங்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓடிடும். பிரம்மனின் தலையையே காலில் இட்டு நசுக்கியவளுக்கு நம் வினைகள்லாம் எம்மாத்திரம். அப்படி அம்பிகை ஆக்ரோஷமாக அந்த மயானத்தில் ஆடிய அந்த அற்புதமான அந்த கோப தாண்டவத்தை இன்றைக்கும் அவள் எழுந்தருளலின் போது நம்மளால காண முடிகிறது. அப்படின்னா அது சொல்லும் போதே நமக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவள் பக்தனுக்கு ஒரு